ஹாய், இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட சூப்பரா ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி கேட்டேன். அவங்களும் சூப்பரா ட்விஸ்ட் சமோசா செஞ்சு கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு கூட சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா இதை செஞ்சு பாருங்க. இனிமே சம்மர் வெக்கேஷன் தான், வீட்லயும் பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதை செஞ்சு கொடுமா, அதை செஞ்சு கொடுமா, ஸ்நாக்ஸா செய்ய சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த ஈஸியான ட்விஸ்டட் சமோசாவை செஞ்சு பாருங்க. இதுக்கு மாவு பிசைறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமா ஓமத்தை இது போல கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு அண்ட் ஃபைனலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் மாவு மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இது போல பிடிச்சோம்னா கொழுக்கட்டை பதம் இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா இது போல சாஃப்டா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரமாச்சு நல்லா ஊற விட்டுருங்க. அப்பதான் கிறிஸ்பா வரும் சமோசா. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் கிட்ட பூண்டை நல்லா இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு அதையும் எடுத்து வச்சிருங்க. இப்போ கிரஷ் பண்ண இஞ்சி பூண்டோட சேர்த்து உருளைக்கிழங்கையும் நல்லா கையிலேயே வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாய் தூள், 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கிட்ட சாட் மசாலா, இது தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா வந்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃபிளவரும் சேர்த்துட்டு நல்லா ஸ்டஃபிங் இது போல கலந்து தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி வந்ததும் நல்லா இது போல திரட்டிட்டு ஒரு சைடு மட்டும் ஸ்டஃபிங் நல்லா இது போல ஃபில் பண்ணிட்டு இன்னொரு சைடு நல்லா இது போல க்ளோஸ் பண்ணிட்டு கத்தியில இது போல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண இந்த பீசஸ்ல ஒரு பீசஸா எடுத்துட்டு நல்லா இது போல ட்விஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு சமோசாஸா போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிச்சிடுங்க. அப்பதான் சமோசா நல்லா கிறிஸ்பா வரும். எண்ணெய் சொரப்புலாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான ட்விஸ்டட் சமோசா ரெடி. இந்த சமோசா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த வெக்கேஷனுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.